இங்க சோழன் கிட்ட அந்த வக்கீல் கேட்டப்போ அவங்களும் சுத்தமா இந்த டிவோர்ஸ்ல அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப ஓப்பனா பேசுறாரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க அந்த லாயரும், என்ன சார் சொல்றீங்க, அப்பனா நீங்க இப்ப இந்த டிவோர்ஸை எப்படி மூவ் பண்றது, இப்ப நான் உங்களுக்கு அவங்க சொன்ன முதல் டிவோர்ஸை நான் அப்ளை பண்ணட்டுமா இல்லை வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இதை கேட்டுட்டு சோழனும், இங்கே பாருங்க, நான் அவங்க கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க சுத்தமாக என்னோட வழிக்கு வர்ற மாதிரி தெரியல, அதுவும் இல்லாமல் என் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால அவங்க சொன்ன மாதிரியே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி இங்கே அந்த வக்கீல் கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் இங்கே சோழன் நிலாவோட ஐடி ப்ரூஃப்லாம் வாங்கி 2 பேருக்கும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுறாங்க. அடுத்தபடியாக இங்கே சோழனும் நிலாவும் ரொம்ப சோகத்தோடு நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல இருந்து இங்க வீடியோ எடுக்கிறாங்க. அப்போ சோழன் கிட்ட ஒரு சின்ன சின்ன கேள்விகள் நாங்க கேட்போம், நீங்க கப்பல்ஸ் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே இதை கேட்ட சோழனும் ரொம்ப ஆர்வத்தோட, ஆமாங்க நீங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி இங்க நிலா கிட்ட பர்மிஷன் வாங்கி அந்த வீடியோல பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுல இங்க சோழனும் நிலாவை பத்தி ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க கேள்வி கேட்க கேட்க அதுல பக்காவா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா நிலாவுக்கு பிடிச்ச சாப்பாடு, அவங்களுக்கு பிடிச்ச கலரு, அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எல்லாத்தையும் கேட்டு இங்க சோழன் எல்லாத்துக்குமே சரியா சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி இதெல்லாம் கேட்டுட்டு அந்த யூடியூபரும், பரவாயில்லைங்க, சொல்லப்போனால் எப்போவுமே பசங்க இந்த விஷயத்தில் வீக்காக இருப்பாங்க, ஆனால் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, உங்களோட ஒய்ஃப்க்கு என்ன பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பக்காவாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி சோழனை பாராட்டுறாங்க. அடுத்தபடியாக சோழனை பற்றி நிலா கிட்ட கேட்குறாங்க. ஆனால் நிலாக்கு அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் இங்கே சோழன் கூட மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. ஆனால் சோழன் தான் நிலாவையும் தப்பாக நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க எடுத்து சொல்லி நிலாவை கொஞ்சம் கொஞ்சமாக காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்படி நிலாக்கிட்டே முழுசாக பேசி முடிச்ச அந்த யூடியூபர் இங்கே அவங்க 2 பேருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ளவரை கிஃப்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இங்கே இன்னொரு சைடு மூவ் ஆனதுக்கப்புறம் நிலாவும், சோழன் உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் கேட்குறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க, சொல்லப்போனால் என்னை பற்றி எனக்கு எல்லா விஷயங்களும் நீங்கள் எப்படி தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, சொல்லப்போனால் எனக்கே உங்களை பற்றி தெரியாது, ஆனால் நீங்கள் என்னை ஃபுல்லாக கேப்சர் பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ சோழனும், எங்க உங்கள் கூட தானே இருக்கேன், அப்புறம் எப்படி உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் தெரிஞ்சுக்காமல் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் நல்லா சூப்பராக பதில் கொடுக்குறாரு. ஆனால் அதே நேரம் நிலாவும், இதெல்லாம் கப்புள்ஸு, அதுவும் கிரேட் கப்புள்ஸ்ன்னு சொல்லி நமக்கு வேற இவங்க யூடியூப்ல இருந்து கிஃப்ட் தராங்க அப்படின்ற மாதிரி நிலா கலாய்க்கிறாங்க. அப்போ சோழனும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டு, சரி வாங்க பேசாமல் அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருமா, நாங்கள் டிவோர்ஸ் வாங்க போகிறோம்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இங்கே நிலாவை டீஸ் பண்ணுறாங்க. நிலாவும், எங்க நம்ம பிரச்சனை நமக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் சகஜமாக இருக்கிறப்போ பாண்டியனும் வேலையை முடிச்சுட்டு வராரு. ஆனால் பாண்டி வந்ததுக்கப்புறம் இங்கே சேரனோட ஆட்டிடியூட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக மாறுது. அதாவது இங்கே வானதியோட அண்ணன் பிரச்சனை பண்ணிட்டு போன விஷயம் இங்கே பாண்டிக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக சேரன் அது இதுன்னு பேசி பாண்டியை சந்தோஷமாக வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இப்படி இதெல்லாம் இவங்க பண்ண போகிறாங்கிறத கவனிச்சுட்டு நடேசன் உள்ளே வராரு. உள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் அங்கே வானதியோட அண்ணன் பண்ண பிரச்சனைகள் எல்லாத்தையும் இங்கே பாண்டிக்கிட்ட சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருடா, நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் ஒழுங்காக அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர வழியை பாரு, ஆனால் இப்படி நீ இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தானா இப்படி தேவையில்லாம நம்ம குடும்பத்தை பத்தியும் வீட்டை பத்தியும் பேசுவானுங்க. அதுலயும் நம்ம வீட்டை பத்தி பேசுறதுக்கு அவனுக்கு என்னடா உரிமை இருக்கு, அவனை பார்த்தாலே ரவுடி பைய மாதிரி இருக்கு, அவன்லாம் ஒரு ஆளு, அவன் இருக்கிற இடம் எப்படி இருக்கோ, ஆனா அவன் இங்க நம்மளை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நடேசன் ஒரு பக்கம் கண்டமேனுக்கு திட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சோழனும் ஒரு வழியை சமாதானப்படுத்தி அவங்களை வெளியில் அனுப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாண்டியும் ரொம்ப கோபத்தோட, அண்ணே அவன் ஏதாவது இங்க பண்ணானே, நீ என்ன இந்த விஷயத்தை என்கிட்ட இருந்து சொல்ல மறைக்கிற அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. ஆனா இங்க நிலாவும், இங்க பாரு பாண்டி, பிரச்சனையை பெருசாக வேண்டாம், இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கிறதுக்கு தான் நீங்கள் பார்க்கணும், அவசரப்படாதீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதே நேரம் இங்கே பாண்டிக்கு கோபம் தலைக்கு ஏறினதுனால அவரும் வெளியில் போயிடுறாரு. அப்போ சோழனும் சமாதானப்படுத்த வெளியில் போகும்போது இங்கே சேரன் இருந்துக்கிட்டு, டே சோழா, முதல்ல அவனை நிதானமாக பேச சொல்கிறா, நீ நிதானமாயிடுறா, அவசரப்படாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே உடனே வெளியில் போய் சோழனும் பாண்டிக்கிட்ட, டே பாண்டி, அவனை பற்றி நீ கவலைப்படாதரா, அவன் மறுபடியும் கண்டிப்பாக அவன் கடைக்கு தான் வருவான், ஏன்னா அவன் ஒன்றை தேடி தான் வீட்டுக்கு வந்திருந்தான், உன் கடைக்கு அவன் வந்தான்னா நம்ம கடையில் வச்சு அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை சிறப்பாக கொடுத்துருவான்டா. ஆனால் இங்கே நீ அவ்வளோ ஈஸியாக அவசரப்படாத, நம்ம வீட்டில் நிலா இருக்கா, அது இல்லாமல் இப்போ நம்ம இங்கே பிரச்சனை பண்ணனா அது நிலாவுக்கும் ரொம்ப ஆபத்தாக இருந்தா, ஏன்னா வீட்டில் லேடிஸ் இருக்காங்க பார்த்தியா, அதனால எதாக இருந்தாலும் நம்ம பட்டறையில் வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் ஒரு பக்கம் பாண்டியோட மனசை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் இங்கே எப்பவும் போல் பாண்டி அங்கே பட்டறையில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே சோழனும் வேறு வேலை இல்லைங்கிறதுனால அவர் ஒரு பக்கம் பட்டறையில் உட்காந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வானதி
வானதி அங்கே எப்பவும் போல கிளாஸ் முடிச்சுட்டு வராங்க. வந்தவொடனே என்ன பாண்டி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, என்ன சோழனா இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க போல இருக்கு பாண்டி கடையில் அப்படின்ற மாதிரி இங்கே சோழன் கிட்ட நக்கலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியும் ரொம்ப கோபத்தோட நீ முதல்ல இங்கேருந்து கிளம்படி, நீ இங்கே வந்து நிற்கிறதுனால தான் உன் அண்ணன் தேவையில்லாமல் என் வீட்டுக்கு வந்து என் அண்ணனுங்களை போட்டு அடிக்க பார்த்துருக்கான், அதனால தான் உங்கள் அண்ணனை போட்டு வெளுவெளுன்னு வெளுத்து அனுப்பியிருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே வானதியோட அண்ணனை அடித்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டுட்டு வானதி ரொம்ப சந்தோஷத்தோட பாண்டி என் அண்ணன் அடிச்சிட்டிங்களா, ரொம்ப சந்தோஷம் பாண்டி, அந்த திருட்டு பையன் என்னையும் அடிச்சுட்டான், என் வீட்டில் உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட கட்டளை போட்டுட்டு இருந்தான், நீ யாரா கோமாளி என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால என்னை அவன் அடிச்சிட்டான், பரவாயில்ல பாண்டி நீ அவனை அடுறா, அவனை அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் ஓடுறா, அவன் என் பக்கமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே வானதி பேசிக்கிட்டு இருக்கு. இதை கேட்டவுடனே இங்கே கடையில் இருக்கவங்களும் இன்னொரு பக்கம் பாண்டியும் சேர்ந்து சரியான ஷாக் ஆகுறாங்க. அப்போ சோழனும் வானதி நீ சரியான ஆள் தான் போ, சொல்லப்போனால் உன் லவ்வுக்கு யார் எதிரியாக வந்தாலும் அவங்கள போட்டு தள்ளிடுவ போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு உடனே வானதியும் ஆமாம் அது நீங்களாவே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கும் அதே கதி தான் அப்படின்ற மாதிரி இப்படி வானதி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வானதி தில்லுமுள்ளு பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு பாண்டிக்கு ரொம்பவே சிரிப்பு வந்துடுது. அடப்பாவி இப்படி பண்ணுறாளே அப்படின்ற மாதிரி இங்கே அவர் ஒரு பக்கம் சிரிக்கிறாரு. அப்போ அந்த நேரம் கரெக்டாக எப்பவும் போலயே வானதியோட அண்ணன் மறுபடியும் பிரச்சனை பண்ணுறதுக்கு கடைக்கு வராரு. அவர் சும்மா வரல, அன்னைக்கு கூப்பிட்டு வந்த மாதிரி ஒரு 4-5 அடியாட்களை கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போது இதை கவனித்த சோழனும் இங்கே அமைதியாக இருக்கணுன்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக உட்காந்துருக்காங்க. அப்போ அந்த அடியாட்கள் வந்த உடனே சோழனை பார்த்து டேய் நேற்று எங்கள் மேலே கை வச்சல, இன்னைக்கு வச்சு பாடுறா, இன்னைக்கு வச்சு பாரு அப்படின்ற மாதிரி இங்கே உரண்டை இழுக்கிறாங்க. அப்போ வானதியும் நான் தான் சொன்னல பாண்டி இருக்க இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பு, நான் பாண்டியை லவ் பண்ணுறேன், அவங்க கூட பேசிட்டு தான் வருவேன், தேவையில்லாமல் அவன் இருக்கிற இடத்துல வந்து பிரச்சனை பண்ணாது அப்படின்ற மாதிரி இங்கே வானதி அவங்க அண்ணனை சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வானதியை சுத்தமாக கவனிக்காத அவங்க அண்ணனும் பாண்டியை பார்த்து டேய் உன்னால தான்டா என் குடும்பத்தோட நிம்மதி போயிட்டு இருக்கு, சொல்லப்போனால் இந்த ஓடுகாலி என் பேச்சு கேட்கவே மாட்டேன்றா, இவளை நான் எப்படி கட்டி காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ என்னன்னா இவன் மனசை கெடுத்து எப்படியாவது உன் வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடலான்னு பார்க்குறியா, அது நடக்காதுடா, இவளை எந்த இடத்துல யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், அதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே அவர் ரொம்ப தனாவட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பாண்டியும் ரொம்ப கோபத்தோட வானதியோட அண்ணனை முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இங்கே வானதியும் ரொம்ப கோபத்தோட குறுக்க வந்து நீ முதல்ல எங்கிறது கிளம்புன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஆனால் அப்போ வானதியை அங்கே அவங்க அண்ணன் அடிச்சு விட்டுறாரு. இதை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனான பாண்டியும் இங்கே அவரை போட்டு சும்மா வெளுன்னு வெளுத்து சும்மா தூக்கி போட்டு குத்திக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் சோழனும் இங்கே வானதியோட அண்ணனுக்கு வேற யாரும் சப்போர்ட் பண்ண போகக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே இருக்கிற அடியாட்கள் எல்லாரையும் இவர் ஒரு பக்கம் அடிச்சு வெளுத்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு இங்கே வானதியோட அப்பா வராங்க. அவர் வந்தது மட்டும் இல்லாமல் பாண்டியையும் வானதியோட அண்ணனையும் விலைக்கு விட்டு இந்த மாதிரி எதுக்கு அடிச்சுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையை தீர்க்க பார்க்குறாங்க. அப்போ வானதி இங்கே வண்டி மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அப்பா நீ சும்மாரு, அண்ணன் தான் தேவையில்லாமல் என்ன அடிச்சது, என் லவர் முன்னாடி என்ன அடிச்சா மறுபடி என் லவர் சும்மா இருப்பானா, அதனால தான் அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே வானதி ஒரு பக்கம் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ உடனே பாண்டியை விலைக்கு விட்டுட்டு இங்கே வேக வேகமாக வானதியோட அண்ணனை பிடிச்சி அவங்க அப்பாவும் ஆட்டோவில் ஏற்றிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு வானதியும் ஓடுங்க நான் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வானதி ஒரு பக்கம் நக்கலாக பேசிட்டு என்ன பாண்டி வெளுத்து வாங்கிட்ட போல இருக்கு, பரவாயில்லையே நீ அண்ணனை விட பயங்கரமாக சண்டை போடுறிய அப்படின்ற மாதிரி வானதி இந்த பக்கம் பாண்டியனோட கையை பிடிச்சி அவங்களுக்கு கிஸ் கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு சும்மா ரெடி உன் குடும்பமே அடி வாங்கிட்டு இருக்கு, நீ என்னென்ன அப்படி உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எங்கள் பாண்டி ஒரு பக்கம் வானதியை சத்தம் போடுறாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு, எங்கள் அண்ணன் என்னை அடிச்சான்ல அதுக்கு நீ அவனை திருப்பி அடிச்சது எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இங்கே வானதிக்கும் பாண்டிக்கும் ஒரு பக்கம் ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. அப்போ சோழனும் டேய் பக்கத்தில் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன்டா, வாடா வந்து ஹெல்ப் பண்ணுற வழியை பாடுறா, என்னடா கண்டுக்காம உட்காந்து லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாரு. அதுக்கப்புறம் பாண்டியும் அங்கே வானதியோட அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு அங்கேருந்து துரத்தி விடுறாங்க. இப்படி இது ஒரு பக்கம் எல்லா விஷயமும் ரொம்ப கிளியர் கட்டாக முடியுது. ஆனால் இன்னொரு சைடில் வானதியோட அண்ணன் போயிட்டு இருக்கும்போது நான் விட மாட்டேன், இவனுங்க என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டானுங்க, அதுவும் இல்லாமல் என் வீட்டில் இருக்காளே ஓடுகாலி அவள் என் பேச்சை கேட்கவே இல்லைல்ல, என்னை அவமானப்படுத்திட்டால, இதுக்கு அவள் அனுபவி பாப்பா, அவளை நான் சும்மா விட மாட்டேன்ப்பா, அவளை பாரு அவள் இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்தினதுக்காகவே அந்த பாண்டியை நான் கொல்லாமல் விட மாட்டேன், நான் வெளிநாடு போகிறனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அந்த பாண்டியையும் சோழனையும் நான் குத்தி கொல்லுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே இவர் ஒரு சைடு சபதம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் இப்போ பாண்டிக்கும் சோழனுக்கும் மறுபடியும் ஒரு த்ரெட்னிங் வர ஆரம்பிக்குது. இப்படி இதெல்லாம் ஒரு சைடில் இருக்க இன்னொரு சைடு நிலாவோட ஆஃபீஸில் புதிய பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. சொல்லப்போனால் இந்த பிரச்சனைக்கான காரணமே சோழன் தான். ஏன்னா இங்கே சோழனும் நிலாவும் டிவோர்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போயிட்டு இருக்கும்போது யூடியூப்பில் பேட்டி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பேட்டி இங்கே நிலாவோட ஃப்ரெண்டு திவ்யா அதை கவனிச்சிருப்பாங்க.
கவனிச்சுட்டு தான் அவங்களும் இங்க நிலா கிட்ட அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிலா டிஸ்க்ல உட்காந்துருக்கும் போது அவங்க கிட்ட போயிட்டு, நிலா நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ காட்டணும், இதை பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த யூடியூப்ல வந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பக்கம் நிலாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இது எப்படி யூடியூப்ல வந்துச்சு, சொல்லப்போனா இது அப்படின்ற மாதிரி திணறாங்க. அப்போ உடனே திவ்யாவும், நிலா பார்த்தீங்களா ஏமாத்துறீங்கல்ல, சொல்லப்போனா உங்களுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆயிருக்கு, அப்போ நீங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்திட்டீங்க பார்த்தீங்களா, நான் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் மறைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே திவ்யா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. நிலாக்கு உண்மையை சொல்லவே முடியல, அவங்க ரொம்பவே திணற ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் இங்கே திவ்யாவும், இங்கே பாருங்க சோழன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பேராக இருப்பார், எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இங்கே திவ்யாவும் சோழனுக்காக வக்காலத்து வாங்கி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நிலாவும் ரொம்ப அப்செட் ஆகி, இங்கே பாருங்கள் திவ்யா ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்தை பற்றி பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி டக்குன்னு இங்கே திவ்யா கிட்ட முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. உடனே திவ்யாவுக்கு ஒன்றுமே புரியல, என்னாச்சு நம்ம ஏதாவது தப்பாக பேசிட்டோமா, அவங்க 2 பேரும் பேட்டி கொடுத்துருக்காங்க, சரி அதை வச்சு தானே நம்ம பேசணும், அப்புறம் ஏன் நிலா நம்மக்கிட்ட கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி திவ்யா ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் இப்போ நிலா திவ்யா கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நிலாவுக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக திவ்யாவுக்கும் தெரிய வரணும். அப்பதான் திவ்யா இந்த விஷயத்தை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆன விஷயத்தை வச்சு இங்கே ஆஃபீஸ்க்குள்ளே ஒரு பயங்கரமான டாக் போகும். அந்த டாக்னால கண்டிப்பாக நிலாவோட பேர் பயங்கரமாக அடிப்படும். அதனால இந்த விஷயத்துலேருந்து எப்படி நிலா தப்பிக்க போகிறாங்க, இல்லை ஓப்பனாக உண்மையை சொல்ல போகிறாங்களா, இல்லை அப்படின்னா இந்த விஷயத்தை மறைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ்.